வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரெயினர், பாஸ்ட் ட்ரெயினர், பாஸ்ட் ஐசிங். இந்த ஹெச்ஆர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மந்த்லி மே மாதம் 2025 மாதத்துக்கு உண்டான மந்த்லி ஹெச்ஆர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வழக்கமாக இருக்க மாதிரி ஹெச்ஆர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதம் மே மாதம் என்னென்ன இருக்கு, ஏப்ரல் மாதத்தில் வந்த சர்க்குலர், ஏப்ரல் மாசத்துல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை பத்தின தகவல்களும் ட்ரைனிங் இந்த மாசத்துல என்னென்ன இருக்க போறது அப்படிங்கிற தகவலையும் சேர்த்து இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக. அது மட்டும் இல்ல, நம்மளோட ஹெச்ஆர் ஃபெர்டிலிட்டிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, மிக பயனுள்ள தகவல்கள் இருக்கு. முதலாவதாக இந்த மாசம் என்னென்ன ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கமான கம்ப்ளைண்ட்ஸான பிஎஃப் அண்ட் ஏசி. பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான வேஜ் மந்த்துக்கு உண்டான சலான்ஸ் இசிஆர் சலான்ஸை 15th மே 2025 நாம பே பண்ணணும். இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் யாருன்னா உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்தா அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸும் 15th மே 2025 ஃபைல் பண்ணணும். இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் சம்பளத்துக்கு மாசத்துக்கு உண்டான சலான் இஎஸ்ஐ சலானை 15th மேக்குள்ள பே பண்ணியாகும். மற்றதை பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான தகவல்கள். மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏதாவது கட்டுற மாதிரி உங்க ஸ்டேட் இருந்ததுன்னா மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. அது இல்லாம இஎஸ்ஐல அவுட் ஆஃப் கவரேஜ் யாராவது ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் பீரியட் அப்படிங்கிறது போன மாசத்தோட முடிஞ்சதுனால யார் யாரெல்லாம் அவுட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் போயிருக்காங்களோ அவங்கள இந்த மாசம் நீங்க ஃபைல் பண்ணும்போது டேட் ஆஃப் லிவிங் போட்டு அவங்கள ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸா இருக்கு. அடுத்ததா ட்ரைனிங் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு 3 ட்ரைனிங்ஸ் இந்த மாசம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுல ஒன்று டைரக்ட் ட்ரைனிங். டைரக்ட் ட்ரைனிங் சென்னையில இருக்கக்கூடிய கல்யாண் ஹோட்டல் கல்யாண்ல மாஸ்டரிங் த பேரோல் ப்ராசஸ். ஒரு பேரோல் ப்ராசஸ்ல மாஸ்டர் ஆனா என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பத்தின ஒரு சப்ஜெக்டை பத்தின ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப். பேரோல்ல என்னென்ன ஸ்டாச்சுட்டரி இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பேரோல் பண்ணணும்ன்றது, வேரியஸ் இண்டஸ்ட்ரியோட பே ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ், இப்படி கம்ப்ளீட் தகவல் பேரோலை பத்தின ஒரு கம்ப்ளீட் தகவல்களுக்கு உண்டான ஒரு செஷன், டைரக்ட் செஷன். 2 விர்ச்சுவல் செஷன். அந்த 2 விர்ச்சுவல் செஷன்ல ஒன்று இங்கிலீஷ்ல இருக்க போகிறது, பேன் இந்தியாவுக்கு உண்டானது. எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அதர் லாங்குவேஜ் பேசுறவங்களுக்காக இங்கிலீஷ்ல விர்ச்சுவல்ல டீம்ஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல ஃபுல் டே ஒர்க் ஷாப், தட் இஸ் வெபினார் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்க வேண்டிய என்னென்னலாம் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கம்ப்ளீட் தகவல்களா ஒரு செஷன் வெபினார், காத்தாலந்து சாயங்காலம் வரைக்கும் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் இங்கிலீஷ்ல. தமிழ்ல ஒரு வெபினார் இருக்கு. தமிழ்நாடு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட பத்தினதும், கான்ட்ராக்ட் லேபர் நம்ம நிறைய வேரியஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஹையர் பண்றோம். அப்போ ஹையர் பண்ணும்போது என்னென்னலாம் நமக்கு எம்ப்ளாயரோட அப்ளிகபிலிட்டி என்ன, ஒரு கான்ட்ராக்டரோட அப்ளிகபிலிட்டி என்ன, அதே மாதிரி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எனி ஆஃபீஸர்ஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் அதுக்குண்டான என்னென்னலாம் ஸ்டாச்சுட்டரி நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள். 3 ட்ரைனிங். மாஸ்டரிங் த பேரோல் ப்ராசஸ், அது டைரக்ட். விர்ச்சுவல்ல இங்கிலீஷ் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட், தமிழ்நாடு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிஎல்ஆர். அடுத்ததா பார்க்கும்போது ஆன்லைன்ல நிறைய செஷன்ஸ் இருக்கு, 2 hour செஷன்ஸ். இதை பத்தின தகவல்களும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. அது இல்லாம டெக்னிக்கல் செஷன்ஸ், டெக்னிக்கல் பீப்புளுக்கு உண்டான செஷன்ஸும் இருக்கு. இதை பத்தின மேலும் தகவல்களை மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணி நீங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், அதுக்குண்டான புக்கிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெச்ஆர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசத்துல வந்த என்னென்ன மாதிரியான சர்க்குலர்ஸ் வந்திருக்கு அதை பத்தின தகவல்கள். ஃபேக்டரிஸ் ஆக்ட், அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரூல்ஸ் மூலமா அந்தந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரூல்ஸ் மூலமா இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறதுன்றது நமக்கு தெரியும். ஆந்திர பிரதேஷ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல. வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் ரூல் 76B சேஞ்சஸ் கொண்டு வரா. அதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இது டிராஃப்ட் ரூல் தான், இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் வரல. 1 monthக்குள்ள நாம எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா இது கெசட்ல பப்ளிஷ் ஆயிடும். குவாலிஃபிகேஷன்ல சேஞ்சஸ் இருக்கு. குவாலிஃபிகேஷன்ல பார்த்தோம்னா ஏர்லியர் இப்ப இருந்துட்டு இருக்கிறது என்னன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் ஆர் லா அந்த டிகிரி படிச்சவங்க எலிஜிபிள். இப்ப என்ன பண்ண போறாங்க, எனி டிகிரி யூஜிசி மூலமா ரெகக்னைஸ் பண்ண எனி டிகிரிக்கும் வெல்ஃபேர் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அடுத்த இன்னொரு பில குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது டிகிரி ஆர் டிப்ளமா வித் லேபர் வெல்ஃபேர் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய ஒரு ரூல். ஆனா வரப்போறது பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ வித் லேபர் லெஜிஸ்லேஷனை பத்தி படிச்சிருக்கணும். ஐஆர், ஹெச்ஆர் அண்ட் லேபர் வெல்ஃபேர் இந்த எல்லா சப்ஜெக்டும் இருக்கக்கூடிய பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ எலிஜிபிள் ஃபார் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு டிராஃப்ட் ரூலா வெளியிட்டிருக்காங்க.
அடுத்தது பார்த்தோம்னா ஃபார்ம் 13 பிஎஃப் டிரான்ஸ்ஃபர், அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும், ரீவேம்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எந்த ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஆஃபீஸும் முதல்ல அப்ரூவல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ற ஆஃபீஸும் செக் பண்ணி அவங்களுக்கு உண்டானது அப்பதான், அதாவது டிரான்ஸ்ஃபர் ரிசீவிங் ஆஃபீஸும் அப்ரூவல் கொடுக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது. இப்போ அதுல ஒரு ப்ராசஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் அவுட், அதாவது எந்த ஆஃபீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அந்த ஆஃபீஸ் மட்டும் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணா போதும், ரிசீவிங் பக்கத்துல எந்த அப்ரூவலும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சர்க்குலர், இன்டர்னல் சர்க்குலர் ஒன்று வெளியாயிருக்கு. அடுத்தது வந்து யூஏஎன் ஜென்ரேஷன், அதுக்கு வந்து ஆதார் தேவையில்லை, ஆதாரை வந்து ரிலாக்ஸ் பண்றோம் அப்படிங்கிற இது பார்த்த உடனே நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஓ, யூஏஎன் ஆதார் இல்லாம யூஏஎன் ஜென்ரேட் பண்ண, அப்படி இல்லை. எந்தெல்லாம் வந்து ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு இப்போ வந்து ட்ரஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு தே ஆர் கம்மிங் பேக் டு நம்ம பிபிஎஃப்ஓ கிட்ட வராங்க, இல்ல கோர்ட் ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி வரும்போது ஒரு பல்கா ஒரு யூஏஎன் ஜென்ரேஷன் பண்ணணும்னா அப்போ வந்து ஆதார்னால ஒரு சில மாசங்கள் தவறுதலா போகும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பல்க் ஜென்ரேஷன் பண்றவங்களுக்கு மட்டும் இன்கேஸ் ஆதார்னால ஏதாவது நிக்கிறதுனா அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததான் வந்து பேரா 68B7, இது என்னன்னா லோன் எடுக்கிறோம், பிஎஃப்ல வந்து லோன் எடுக்கிறோம். அது அதாவது வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன். அப்படி எடுக்கும்போது ஒரு லோன் எடுத்தோம்னா அந்த வீடு கட்டுறது எடுத்துட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். 60 மாசம் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வீடை ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு லோனை வந்து எடுக்க முடியும். அதை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 12 மாசம் உங்களோட பேசிக் பிளஸ் டிஏ, இல்லைன்னா வந்து மெம்பர் ஷேர்ல எவ்வளவு இருக்கு, விச் எவர் இஸ் லெஸ், அவ்வளோ வந்து அந்த வீட்டை ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும். 12 மாசம் பேசிக் பிளஸ் டிஏ, அதாவது 1 இயர் நீங்க நம்ம எவ்வளவு நம்மளோட பேசிக் பிளஸ் டிஏ எவ்வளவு அமௌண்ட், இல்ல மெம்பரோட ஷேர்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, மெம்பருக்கு மட்டும், எம்ப்ளாயருக்கு கிடையாது, அதுல எது வந்து கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட் கொடுக்கப்படும். இது வந்து ரூல் இப்ப இருக்கக்கூடிய. இப்ப என்னன்னா இந்த 60 மாசம் ஆயிடுத்து அப்படிங்கிறத வெறும் டிக்ளரேஷன், மெம்பரே டிக்ளரேஷன் பண்ணா போதும், அதுல பெருசா வந்து லிங்கேஜ்லாம் எதுவும் இல்லை, எப்போ வாங்கியிருக்கு அதெல்லாம் பார்க்கறது, மெம்பர் டிக்ளரேஷன் பண்ணா போதும் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர், இபிஎஃப்ஓட சர்க்குலர். அடுத்ததா வந்து யூஏஎன் பார்த்தோம்னா இப்போ எப்படி பண்றோம், ஆதார் பேஸ்டு ஓடிபி மூலமா யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்றோம். ஜென்ரேஷன் எம்ப்ளாயர் பண்றாரு. இத உமேங் ஆப் அப்படின்னு ஒரு ஆப், மொபைல் ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா நம்ம வந்து யூஏஎன் வந்து டைரக்டாவே, அதாவது ஆதார் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த உமேங் ஆப், அதை வந்து டைரக்டா நம்ம யூஏஎன்னும் ஜென்ரேட் பண்ணலாம், யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணலாம். அதுவும் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் மூலமா, அதுல வந்து அந்த ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு உண்டான இன்னொரு ஆப்பும் அதுல சேர்ந்து இருக்கு. அதன் மூலமா நேர்லயே பார்த்து ஒரு பிக்சர் மூலமா கண்ணை மூடி திறக்கிறது, இதன் மூலமா வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆப்ல, உமேங் ஆப்ல. அந்த ஆப்ல வந்திருக்கு, அதை பயன்படுத்தி நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வெளியிடப்பட்டு. இன்னொன்று வந்து பேமெண்ட் த்ரூ டிடி ஃபார் த பாஸ்ட் கான்ட்ரிபியூஷன். அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் கன்வின்ஸ் ஆயிட்டார், ஒரு பாஸ்ட் ஏதோ ஒரு பழைய கான்ட்ரிபியூஷன்லாம் சரியா செலுத்தாது, இல்லை வந்து டியூ இருக்கு, அப்படிப்பட்டதை செலுத்தும் போது ஈசிஆர் மூலமா ஜென்ரேட் பண்றது கஷ்டமா இருக்கு, இல்லை பண்ண முடியாத சுச்சுவேஷன் வேரியஸ் ரீசன்னால இருக்கு அப்படின்னும் போது டிடி மூலமாக செலுத்தலாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன். அப்போ கூட என்னன்னா ஃபீல்ட் ஆஃபீஸர் சம்மதம், அவர் வந்து கன்வின்ஸ் ஆனாரு, ஆமா நீங்க சொல்ற ரீசன் பிரகாரம் ஓகே டிடியில கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் அதே சர்க்கிள்லேயே சொல்லியிருக்கு, இட் இஸ் அட்வைசபிள் டு பே த்ரூ இசிஆர், ஆன்லைன் இசிஆர் மூலமா பே பண்றது தான் அட்வைசபிள். உங்களால வேரியஸ் ரீசன்னால அதை பண்ண முடியாத போது ஃபீல்ட் ஆஃபீஸர் ஒத்துண்டா, கன்வின்ஸ் ஆனா அப்ப டிடியில கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிடப்பட்டது. அடுத்ததா பார்த்தோம்னா கேஒய்சி அப்ரூவ் ஆயிடுது, நம்மளோட பேங்க் கேஒய்சி. அப்படி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அட்வான்ஸ் எடுக்கும்போது, அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது யூஸ்வலா முன்னாடி இருந்த ப்ராசஸ் என்னன்னா செக் லீஃபோ இல்லை பேங்க் பாஸ்புக்கோட முதல் பேஜோ அதை வந்து அப்லோட் பண்ணா மட்டும்தான் அட்வான்ஸ் அப்ளை பண்ண முடியும். இப்போ அது தேவையில்லை. யார் யாருக்கெல்லாம் பேங்க் கேஒய்சி அப்ரூவ் ஆயிருக்கோ அவங்க செக் லீஃபையோ பேங்க் பாஸ்புக்கையோ மறுபடியும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து இந்த பேங்க் அப்ரூவல், இந்த பேங்க் கேஒய்சி அப்ரூவல் பண்றதுக்கு எம்ப்ளாயர் ஒரு அப்ரூவல் பண்ண வேண்டி இருந்தது அதை சீட் பண்றதுக்கு. இப்போ அது கிடையாது. எம்ப்ளாயருக்கும் பேங்க் கேஒய்சிக்கும் சம்பந்தம் இல்லை. யாருன்னா எம்ப்ளாயர் அப்ரூவலுக்காக பேங்க் கேஒய்சி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்ரூவ் பண்ணப்பட்டதா கருதப்படும். ஏன்னா என்ன ஆகுதுன்னா அந்த பேங்க் கேஒய்சி மெம்பர் அப்லோட் பண்ணாலும் சரி, எம்ப்ளாயர் அப்லோட் பண்ணாலும் பேங்கோட அது வந்து அப்ரூவல் ஆகும். பேங்க்குக்கு போய் பேங்க் வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ரூவல் கிடைக்குது. அதனால எம்ப்ளாயர் ஒரு தடவை அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததா வந்த ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ், என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு,
அதனுடைய தகவல்களை பார்க்கலாம். இது டொமஸ்டிக் என்கொயரி பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்தது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கோயம்புத்தூர் லிமிடெட் வெர்சஸ் ஸ்பெஷல் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் சென்னை. இதுல என்னன்னா, ஒரு கண்டக்டர் இப்போ ஒரு 10 நாள் லீவ் போட்டிருக்கார். அவர் தகவல்கள் கொடுக்காததுக்கு அப்புறம் டொமஸ்டிக் என்கொயரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் ஒத்துட்டார், ஆமா சொல்லாம லீவ் போட்டேன்னு. உடனே வேகமா ஒரு அந்த டொமஸ்டிக் என்கொயரி பண்ணப்பட்டு உடனே அதுக்கு உண்டான ப்ரொசீடிங் போடப்பட்டு அவரை டெர்மினேஷன் பண்ணிட்டாங்க. அது சரியா தவறா அப்படின்னு. அப்போ இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கா, தவறு அது. ஏன்னா முதல்ல பனிஷ்மெண்ட் 10 நாள் லீவ் போடலன்றதுக்காக, ஆமா ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல இருக்கு 8 நாள் தொடர்ச்சியாக லீவ் போட்டிருந்த தகவல்கள் இல்லாம இருந்தா அந்த எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல இருந்தாலும் பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு சிவியரா அப்படிங்கிறத பார்க்கணும். என்கொயரியில கடகடான்னு பண்ணி 6 நாளுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. அப்படி முடிக்கும் போது அது ஹரியா விக்டிமைஸ் பண்ணணும்ன்றதுக்காக கிட்டத்தட்ட அவரோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா 20 வருஷம் 20+ இயர்ஸ்ல இருக்கு. 20 வருஷம் ஒரு பணி அதாவது பணி செஞ்சுட்டு இருந்த ஒருவர் 10 நாள் வரல அப்படின்னு ஒண்ணு ஹரியா ஒரு 6 நாளைக்குள்ள ஒரு என்கொயரியை கண்டக்ட் பண்ணி அதனால ஒரு சார்ஜ் மெமோவாஸ் கொடுத்து அன்னைக்கே அவரை செட்டில் பண்றதுன்றது ஒரு இல்லீகல். அது ஜஸ்டிஃபைடா இல்ல. ஒன்ஸ் எப்போ ஒர்க்மேன் இவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரோ அவன் 10 நாள் வரலன்ற அந்த ஒரு காரணத்துக்காக டிஸ்மிஸ் பண்றது தவறானது அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் பாலிசி. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி obtained for 1 unit would not be extended to the employees of another unit. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். அதாவது நம்ம எந்த ஒர்க் லொகேஷன்ல இருக்குமோ அந்த ஒர்க் லொகேஷனை வச்சுதான் நாம இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் கீழே ஒரு பாலிசியை எடுக்கணும். இதை பத்தின ஜட்ஜ்மெண்ட் தான் பாம்பே ஹைகோர்ட்ல வந்திருக்கு. இது என்ன, நேச்சுரல் சுகர்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் வெர்சஸ் மனிஷா அண்ட் ரமதான் ஜாதவ் அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுல என்னன்னா, அவர் செக்யூரிட்டி, அவங்க ஆன் ரோல்ல இருக்கார். அந்த செக்யூரிட்டி என்ன பண்றாரு, அவர் வேலைக்கு வரும்போது ஒரு யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இன்னொரு யூனிட்டுக்கு செக்யூரிட்டியா மாத்திருக்காங்க. அந்த யூனிட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனவுடனே கம்பெனி எல்லா வசதிகளையும் அவருக்கு மெடிக்கல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் எந்தவித குறைபாடும் இல்லை. அவங்க என்ன பண்ணலன்னா, அவருக்கு காம்பன்சேஷன் வருமா வராதான்றது வராது அப்படின்னுட்டாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியும் டினை பண்ணிட்டான். முதல்ல இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கணும், இல்ல அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, யார் அத்தாரிட்டியோ அந்த கவர்மெண்ட் கிட்ட நீங்க டெபாசிட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன். எதனா டிஸ்பியூட் இருந்ததுன்னா பண்ணாம என்ன பண்ணி வராது, இவருக்கு எலிஜிபிள் இல்லை, ஏன்னா அவர் டியூட்டிலே இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்க. அவர் இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லை அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அவர் அந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல தான் ஆயிருக்கு. அவர் டியூட்டிக்கு வரார். முதல்ல எல்லாம் லீவ்ல இருந்திருக்கார். லீவ் முடிச்சுட்டு அவர் டியூட்டி வரார். அந்த வரும்போது 2வது யூனிட் கேட் வாசல்ல தான் அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து ஃபேட்டல் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போனதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டார். அப்போ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா, இது முதல்ல நாம என்ஷூர் பண்ண வேண்டியது, பாலிசி எடுத்திருந்தா பாலிசி அந்த இடத்துக்கு செல்லுபடி ஆகுமா ஆகாதா, அந்த எந்த இடத்துல ஒர்க் பண்றாங்களோ அதை சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கணும். 2வது அடுத்ததா பார்க்கும்போது அந்த பாலிசியில கொடுக்குறான் இல்லை அப்படின்னாலும் பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு லைபிலிட்டி இருக்கு. இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா ஏதாவது டிஸ்பியூட்னா உடனே கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, யார் அத்தாரிட்டியோ அவங்க கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கணும். அது பண்ணாததுனால கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு, எம்ப்ளாயர் இஸ் லயபிள் அப்படின்னு. அடுத்ததா கான்ட்ராக்ட். இது சுப்ரீம் கோர்ட்ல வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஜாயிண்ட் செக்ரட்டரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வெர்சஸ் குமார் மிஸ்ரா. இது கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பிரின்சிபல் எம்ப்ளாயர் இருக்கார், கான்ட்ராக்டர் ஆளை கொடுக்குறார். ஆளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் பல இடங்களுக்கு அவங்கள டெப்யூட் பண்றாரு. அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் பல இடங்களுக்கு இங்க போஸ்டிங் வேரியஸ் பிளேசஸ்க்கு இந்த கான்ட்ராக்டரை மாத்துறதுனால அவர் பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான், மறுபடியும் அவர்கிட்ட டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகாது. மாஸ்டர் சர்வெண்ட்ன்றது அங்க எஸ்டாப்ளிஷ் வெறுமை அவரோட டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த யூனிட்ல இருந்து அந்த இடத்துல வேலை சொல்றதுனால அது மாஸ்டர் சர்வெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா claims related to gratuity cannot be adjudicated before the authorities under IDA Act. IDA Act ஓட அத்தாரிட்டிக்கு முன்னாடி
அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, கிராஜுவிட்டியை வந்து கொண்டு வந்து அதுல வந்து சேர்த்து அதை பத்தின ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாது. ட்ரிபியூனல் வந்து பார்த்தோம்னா இது எக்ஸ்பார்ட்டி அவார்டு அதை கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி அதிகாரம் உள்ளது. என்ன ஆகுதுன்னா இங்க வந்து காரைக்கால் கோஆபரேட்டிவ் மில்க் சப்ளை சொசைட்டிக்கும் ராமகிருஷ்ணன் அப்படின்றவருக்கு உண்டான ஒரு வழக்கு இது மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுல செக்ஷன் 2A மூலமா அவர் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஐடி ஆக்ட் எதை டீல் பண்ணுது, எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் தான் டீல் பண்ணுமே ஒழிய கிராஜுவிட்டி பே பண்ணல, கிராஜுவிட்டியில ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா எங்க அவர் கேஸ் பண்ணணும், இங்க ஐடி ஆக்ட் கீழே ட்ரிபியூனல் கிட்ட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்குண்டான அதிகாரம் லேபர் கமிஷனர், அங்கதான் வந்து கிராஜுவிட்டிக்கு உண்டானதை வந்து டீல் பண்ணணுமே ஒழிய ஐடி ஆக்ட் கீழே வராது அப்படிங்கிறது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு. அடுத்ததான் வந்து ட்ரை கிளீனிங் பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட்ல வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தர் நம்ம வந்து ட்ரை வாஷ்க்கு துணியை வாங்குறாங்க, அவங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்க, துணியை வந்து கிளீன் பண்றாங்க, அதாவது துவைச்சி மிஷின் மூலமா துவைச்சி மறுபடியும் அயன் பண்ணி கொடுத்துடுறாங்க. இது ஃபேக்டரியா? ஏன்னா அது ஃபேக்டரி இல்லைன்ட்டு அந்த கம்பெனி சொல்றாங்க. அத்தாரிட்டி என்ன சொல்றாரு, ஃபேக்டரி தான் அப்படின்னு சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து அழகான ஜட்ஜ்மெண்ட், நமிதா திரிபாதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா. என்னன்னா ஃபேக்டரியா இல்லையா அப்படின்னு டிசைன் பண்றது, எதை இடம் டிசைன் பண்றதுன்னா 10 நபர் வித் பவர், 20 நபர் வித்அவுட் பவர், இது ஒரு கிரைட்டீரியா. இன்னொன்று மேனுஃபேக்சரிங் ப்ராசஸா இல்லையா அப்படிங்கிறது. அழகா நமக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல அந்த டெஃபினேஷன் படிக்கணும். டெஃபினேஷன் அவ்வளோ கிளியரா கொடுத்துருக்கு. டெஃபினேஷன்லயே சொல்லிட்டா வாஷிங் ஆர் கிளீனிங் இஸ் எ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இங்க என்ன நடந்திருக்கு, துணியை வாங்குறோம், வாஷ் பண்றோம், வாஷிங் ஆர் கிளீனிங் தான் அங்க நடந்து அயன் பண்ணி திருப்பி கொடுக்குறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து வேலைக்கு 10 நபருக்கு மேல இருந்து பவரை யூஸ் பண்றாங்க, வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், அது ஃபேக்டரி தான் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கா. லாண்ட்ரி பிசினஸ்ன்றது என்ன, இன்வால்விங் கிளீனிங் அண்ட் வாஷிங் ஆஃப் கிளாத் இன்க்ளூடிங் ட்ரை கிளீனிங். அது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கீழே தான் வருது. அதனால எனி ட்ரை கிளீனிங் யூனிட் இருந்ததுன்னா 10 நபருக்கு மேல அங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அது ஃபேக்டரி தான், ஃபேக்டரிக்கு உண்டான எல்லா ப்ரொவிஷன்ஸும் அங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டா இருந்திருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது கமெண்ட்ஸ், பாஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட். வெறுமை மேலோட்டமா பார்த்தோம்னா நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். மேலோட்டமா என்ன சொல்லிருக்கு, பாசிங் கமெண்ட்ஸ் அபவுட் ஹேர் ஆஃப் எ ஃபீமேல் எம்ப்ளாயி இஸ் நாட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். என்னது, உன்னுடைய கூந்தல் வந்து நீளமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு மேல் எம்ப்ளாயி ஃபீமேல் எம்ப்ளாயி பார்த்து சொல்லியிருக்காரு. அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இல்லையா அப்படிங்கறத பார்க்கும்போது இது சொல்லும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லைன்னு வந்துடுது. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, when relations are கார்டியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அதே மாதிரி சொன்னா கிடையாது. ஏன் எப்படி வந்து அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ், இந்த கேஸை ஃபுல்லா படிச்சாதான் தெரியும். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒன்றும் தவறு தான், அப்படி அது வந்து சொல்லலாமே அப்படின்ற மாதிரி போயிடும். இல்லை, என்னன்னா அந்த ஒரு 4 நபர்கள் சேர்ந்திருக்கும் போது மேல் எம்ப்ளாயி ஃபீமேல் எம்ப்ளாயை பார்த்து அவரோட கூந்தலை பத்தி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட என் கூந்தல் வந்து பெருசா நீளமா இருக்கு, அதை வாடுறதுக்கு ஜேசிபியை வச்சுதான் வாரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அதுக்கு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான் ஜாஸ்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா நடத்த கான்வர்சேஷன் நார்மல் கான்வர்சேஷனா இருக்கு, ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றாரு, ஒருத்தர் 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதனால ஏற்கனவே சொன்னது அது வந்து நார்மல் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகி அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத ஐசி வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத பாம்பே ஹைகோர்ட் தீர்ப்பாக கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு கேஸ் ஒண்ணு, இதுலயே 3 விதமான கேஸ்ல வந்து இதுல முக்கியமானது 2 நம்ம பார்த்தே ஆகணும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு மேல் எம்ப்ளாயியை பத்தி செக்ஷுவலி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுக்குறாரு, உன்னோட மிஷின் என்ன கெட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாரு. அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உண்டான சேம் இதுதான், செக்ஷுவலி கலர்டு தான் அந்த கமெண்ட். இருந்தாலும் ஒரு மேல் எம்ப்ளாயி இன்னொரு மேல் எம்ப்ளாய்க்கு தான் சொன்னார், அங்க வந்து சூழ்ந்திருந்தது ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி எல்லாம் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவரை டார்கெட் பண்ணி சொன்னதுனால, அது மேல் எம்ப்ளாயியே சொன்னதுனால அதர் ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணமே ஒழிய இது பாஷ் கீழே வராது அப்படிங்கிறத இந்த பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அதனால ஜட்ஜ்மெண்ட் கிளியரா படிக்கும்போது மேலோட்டமா பார்க்கும்போது தவறுதலா நேரிடும். இது இன்டெப்தா படிக்கிறது மூலமா இதனுடைய அதர் கான்சிக்வன்சஸையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது டிஏ பாயிண்ட்ஸ், அது வந்து மார்ச் மாசம் ஒரு பாயிண்ட் கம்மியாகி 338ல இருக்கு. ஹோப் டிஏ நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி டு டிசம்பருக்கு உண்டானது ஏப்ரல்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். யாருன்னா விடிஏ யூஸ் பண்றீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். இந்த தகவல்களை நம்மளோட ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும்
தயங்காமல் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இதுலயே வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.